வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்கள் இன்றைக்கு நம்மளுக்கு தெரியும் இந்த மாதம் எங்களோட நபிகள் நாயகம் பிறந்த மாதம் என்ன. அதனால ரெண்டு விடயங்களை நாங்கள் முக்கியமாக எப்படி நபிகள் நாயகம் எங்களோட உணவு முறையை சாப்பிட்றத எப்படி அமைச்சாங்கன்றதை கொஞ்சம் பார்ப்போம். அதில் ஒன்று ரெண்டு நேரம் சாப்பிட்டுக்காங்க, காலை சாப்பாடும் மகரி சாப்பாடு. நம்ம நோம்புக்கு சாப்பிடுவோம், காலையிலையும் மகரிப்புக்கும். அது ரெண்டு நேரம் சாப்பிட்டு பகல் சாப்பாடு எடுத்து இல்லை. நாம பகல் சாப்பாடு தான் நம்மட மெயின் சாப்பாடு, சரியானு. அதால கூட பிரச்சனை இல்லை. பகல் சாப்பாடு நாம கூட சாப்பிட்றதால கூட பிரச்சனை இருக்கு. உடலுக்கு ஆரோக்கியம் குறைவு. காலை சாப்பாடு ஏழியா சாப்பிட்றதும் மகரிக்கு சாப்பிட்றதும் தான் ஆரோக்கியமானது. அதை நான் இன்றைக்கு சொல்ல போறோம், சரியானு. இப்போ கூட பிறகு கேஸ்ட்ரிக் வர்றதுக்கு காரணம் என்ன? காலை சாப்பாடு பிந்துறது. காலை சாப்பாடு விடியச்சாமே எளிமையோட உடனே பழைய ஆக்கள் சாப்பிட்டா வயலுக்கு போற ஆக்கள் என்ன காலத்தால 4-5 மணிக்கெல்லாம் காலை சாப்பாடு சாப்பிடுவாங்க. அதுதான் ஆரோக்கியமான சாப்பாடு. ஏன்னா நீண்ட நேரம் நம்ம இறைப்பை வெறுமனேறி, இரவையிலிருந்து காலை வரையும் இறைப்பை வெறுமனேறி. அப்ப காலையில ஏழியா சாப்பிடணும், அது ஒன்று. அதே மாதிரி பசியோட இருக்கிறது என்ன, நபிகள் நாயகம் பசியோட இருக்கிற விதம் கூட. இப்ப பகல் சாப்பாடு அதான் எடுக்கல, பசியோட இருக்கிறதால பல நன்மைகள் இருக்கு. இப்ப நாம பசியோட இருக்கிறல்ல, கொஞ்சம் பசிச்சாலும் என்ன செய்வோம், என்னையும் சாப்பிட்ற சாமான் இருக்கான்னு தேடுவோம், போத்துல பார்ப்போம், ரஸ்க் இருக்கா, டீ ஒன்றை ஊற்றுவோம், என்ன கடலை அதுகளை சாப்பிடுவோம். என்னென்ன ஒரு சாமான் பசிச்சா திங்கிறதுக்கு வீட்டுல வாங்கி டீன்ல போட்டு வைக்கிறேன். அப்ப நாம பசியோட இருக்கிற ஐடியாவே இல்லை, சரியானே. பசியோட இருக்கிறதால வார நன்மைகளை சொல்றேன். அதான் நம்மளுக்கு சுண்ணத்தான நோன்பு எழுமிருக்கேன், கிழமைக்கு ஒருக்கா சுண்ணத்தான நோன்பு குடிக்கிறேன்னா இந்த பசியோட இருக்கிறதால உடலுக்கு கடும் ஆரோக்கியம் இருக்கு, சரியா. அதாவது நாங்க பசிச்சிருக்கிற டைம்ல நம்ம உடம்புல மேலதிகமா சேமிக்கப்பட்ட உணவுகள், ரெண்டு வகையான அந்த சுரப்புகள் பசியோட இருக்கக்குள்ள வருமாம். ஒன்று அந்த கோர்டிசோல்னு சொல்லி போட்டு ஒரு சுரப்பி ஒன்று அதிகமாக கோர்டிசோலுங்கிற ஹோமோனை சுரக்கும். அதே மாதிரி இன்னொரு சாமான் ஒன்று குளுக்காகோன்னு சொல்லி போட்டு ஒரு ஹோமோன். இந்த ரெண்டும் கூடுதல் சுரக்கப்படும் நாங்க பசியோட இருக்கிற டைம்ல. அது என்ன செய்யுதுன்னு சொல்லிச்சேன்னா, இப்ப நீங்க இனிப்புகள் சாப்பிட்றீங்க, என்ன மாப்பண்ணம் சாப்பிட்றீங்க, சாப்பிட்டு உங்களுக்கு தேவையான அளவை விட மேலதிகமான சாமான் எல்லாம் ஈரல்ல சேமிக்கப்படும். ஈரல் தான் இந்த மேலதிகமான உணவுகளை சேமிக்கிற இடம். குளுக்கோஸை என்ன மாப்பண்ணங்கள் சாப்பிட்டா குளுக்கோஸ் கிளைக்கோஜனா ஈரல்ல சேமிக்கப்படும், சரிதானே. அதே மாதிரி ஈரல்ல இப்ப எல்லாருக்குமே என்ன கொழுப்பு, நீங்க யாருக்கு ஸ்கேன் பண்ணி பார்த்தாலும் வயிற்றுல ஈரல்ல கொழுப்பு இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப ஈரல் பழுதாகிறதெல்லாம் இப்ப கூடிக்கொண்டு வருது. ஏன்னா கொழுப்பு ஈரல்ல படியுது. இப்ப இந்த கொழுப்பு இந்த குளுக்கோஸ் இந்த ரெண்டும் பசியோட இருந்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா ரெண்டும் உடை. இந்த கோர்டிசோலுங்கிற ஹோமோன் குளுக்காகோனுங்கிற ஹோமோன் செய்யண்டா ஈரல் இருக்கிற கிளைகோஜனை உடைச்சி குளுக்கோஸா உங்களுக்கு சக்தியை தரும். அப்ப நீங்க காலை சாப்பாடு பிறகு பகல் சாப்பாடு சாப்பிடாம இருந்தா என்ன, சும்மா பழங்களையும் மரக்கறிய சூப்பொண்ட குடிக்கிறது, தண்ணி இதுகளை பாவிச்சிட்டு இருந்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, சாப்பாடு எடுக்காம இருந்தீங்கடா சரியான பெரிய சாப்பாடு சோறு இடியாப்பம் புட்டு இப்படின்னு சொல்லி பகலைக்கு ஒன்றும் சாப்பிடாம இருந்தா உங்களோட ஈரல் இருக்கிற சேமிச்ச சாப்பாடுகள் என்ன செய்யும், பாவிக்கப்படும். ஈரல் இருக்கிற கொழுப்புடையும். அப்ப ஈரல் இருக்கிற குளுக்கோஸ் எல்லாம் கிளைகோஜன் எல்லாம் உடைஞ்சி நம்மளுக்கு சக்தியை தரும். பிளக்கடு வராது, அது பொய்க்காது. நம்ம நோம்பு 30 நாளும் பகல் சாப்பாடு தண்ணியும் குடிக்காம இருக்கோம். யாருக்குமே நீ நடந்தியா? ஒன்றும் நடக்கலையே. அப்ப சாப்பிடாம பகல் சாப்பாடு சாப்பிடாம ஒன்றுமே நடக்காது. அது மனசுதான், நான் பகல் சாப்பாடு திங்கல்ல அதான் எனக்கு நடுங்குது நினைக்கிறேன். அப்ப நோம்புக்குள்ள நடுங்கலையே 30 நாள்ல தண்ணியும் குடிக்கலையே. அப்ப நான் என்ன சொல்றது, தண்ணி குடிக்காம இல்லையே. என்ன ஃப்ரூட்ஸ்களை சாப்பிடலாம், சின்ன சின்ன கடலை அதுகளை சாப்பிடலாம். இந்த சோறு அது பகல் சாப்பாடுன்னு சொல்லி நம்ம சமைச்சு விளையாடுற சாப்பாடு தானே, என்ன அதான் மெயின் சாப்பாடு, பெரிய சமையல். அப்ப அது இல்லாம போனா இந்த ஆரோக்கியம் ஒன்று கிடைக்கும். அப்ப உங்களுக்கு உடம்புல இருக்கிற மேலதிகமான படிவுகள், கொழுப்பு படிவு, கொலஸ்ட்ரால் படிவு, மேலதிகமான இருக்கிற கிளைகோஜன் இதெல்லாம் உடைஞ்சி உங்களோட உடலை ஆரோக்கியமா வச்சுக்கொள்ளும், சரியானே. மற்ற இன்னொரு நன்மை இருக்கு, பசிச்சிருக்கிற ஆட்களுக்கு உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி கூட இருக்கும். நோய்கள் வார விதம் குறை இருக்கும் பசிச்சிருந்தா. என்னன்னு சொல்லிச்சுன்னா, உங்களுக்கு தெரியும் இப்ப தடுமல், காய்ச்சல், தும்மல், இருமல், கால் நோவு, கை நோவு அதுக்கெல்லாம் ஒரு குளிசன் கொடுப்பாங்க ஹாஸ்பிட்டல்ல. பிரெட்னிசோன் சொல்லி போட்டு ஒரு வெள்ளை குளிசை, சரியானே. பிரெட்னிசோன் வெள்ளை குளிசை ஆக்கள் அந்த குளிசையை கண்டுபிடிச்சிட்டு கேட்பாங்க, இந்த வெள்ளை குளிசை சார் கொஞ்சம் தாங்க, அது போட்டா நல்லா நோவெல்லாம் குறையுது. அந்த குட்டி வெள்ளை குளிசை தடுமலுக்கு இருமலுக்கு எல்லாம் அதை போட்டா நல்லா கேட்குது.
இந்த குளிசை அதிகமாக பாவிக்கப்படுறது. இப்ப 3 நாளைக்கு காய்ச்சலுக்கு மருந்து எடுக்க போனா அந்த வெள்ளை குளிசை 2 காலையில் 2 இரவைக்கு 2 தருவாங்க டாக்டர்மார். அது என்ன செய்யுதுண்டா, அது ஒரு உடம்புல நடக்கிற தாக்கங்கள் சரியானே, சிதைவுகள், டேமேஜ்கள், அந்த தாக்கத்தை கட்டுப்படுத்துற குளிசை அது சரியானே. இப்போ மூட்டு தேய்வு வரக்குள்ள, உரசல் வரக்குள்ள அவருக்கு நடக்கிற இன்ஃபிளமேஷன் சொல்றது தாக்கம் சரியானே. உரசல்லால நோவு வருது, அந்த நோவை இல்லாம ஆக்கும், அந்த தாக்கத்தை குறைக்குது. இப்ப காய்ச்சல் கடும் முக்கியமா வரக்குள்ள அதுல 2 போட்டா காய்ச்சல் அளவார தாக்கத்தை குறைக்குது சரியானே. அப்படி உடம்புல வந்து ஏற்படக்கூடிய நோவுகள், வலிகள் என்ன, அதே மாதிரி எங்கட கிருமி தாக்கங்கள் வந்து அதோட ஃபைட் பண்ற டைம்ல இதெல்லாம் வந்து அந்த தாக்கத்தை குறைச்சி உடம்ப தாங்கக்கூடிய சக்தியை தருது. இப்ப இந்த பதார்த்தம், இந்த குளிசை வந்து பசியோட இருக்கிறார்களுக்கு இயற்கையாவே சுரக்கும். உடம்புல பசியோட இருந்தீங்கன்னா இந்த கோர்டிசோலுங்கிறது உடம்புல தானாக சுரக்குது. மருந்து கோர்டிசோலுங்கிற மருந்து குளிசை நம்ம வாங்கி பாவிக்கும், கருப்பு குளிசை போடுறோம், இந்த வெள்ளை குளிசை. அப்ப அது இயற்கையாவே ஒரு பாக்கியம் வந்து பசியோட இருந்தா. பசியோட இல்லாட்டி சுரக்காது, அது பசியோட இருக்கிறார்களுக்கு அது சுரக்கும். அதனால நோவுகள் குறையும். பாருங்க அல்லாஹ் தாலா எப்படி படைச்சு. அப்ப நம்மளுக்கு நோன்பு காலத்துல அதிகமா தொழுகிறோம், நாங்க காலம் அடிக்கும், குந்துரம், என்ன தராவியா தொழுகிறோம், கூட வணக்க வழிபாடுகள் கூட நடக்குது. ஆனா யாருக்கும் கால் வருத்தம், முழங்கால் வருத்தம் இருக்கா? காணல என்ன. அப்படி பெருசா யாரும் தொலை இல்லாம போனே இல்லையே, தொழுறாங்க எல்லாரும். அப்ப என்னண்டா, அந்த பசியோட இருக்கக்குள்ள அந்த பதார்த்தம் உடம்புல கூட சுரந்து நம்ம உடம்புல இருக்கிற வேதனைகள், வலிகள் சரியானே, நோய்கள் நிவாரணமா வலிக்குது. அப்ப பசிச்சு இருக்கிறது முக்கியம். அதால காலை சாப்பாடும் மகரி சாப்பாடும் இடையில இல்லை. மகரிக்கு சாப்பிட்றதால அடுத்த நன்மை. லேட்டாய் சாப்பிட நடக்கும். லேட்டாய் சாப்பிட்டு தூங்குறாங்களுக்கு நாம கண்டன் தூங்குது. இங்க உணவு கால்வாய் தொழிலாம் நான் முந்தைய ஒரு ப்ரோக்ராம்லையும் செய்தது. அதாவது நீங்க 10 மணிக்கு படுத்தாலும் பிந்தி சாப்பிட்டு போட்டு படுத்தீங்கன்னா உங்களோட உணவு கால்வாய் தொகுதி தூங்காது. என்ன சாப்பிட்டான உணவு அவளையும் அரைக்கணும், சமிபாடு அடைச்சணும், உறிஞ்சு படணும். ஒரு 3-4 மணி நேரத்துக்கு இங்க வேலை நடக்கும். உள்ளுக்குள்ள உறுப்பு எல்லாம் வேலை செஞ்சிட்டு நீங்க அந்த தூங்குறீங்க, கண்ண முடியுது. அப்ப காலையில் ஒளிமினா ரெஸ்ட் அடிக்குமா? இன்னும் தூங்கணும் போல ஆயிக்கும், டயர்ட். என்ன நீங்க தூங்கினதான் 10 மணி நேரம் தூங்கிருப்பீங்க. ஆனா உங்களோட உடல் உறுப்புகள் தூங்கல. உறுப்பெல்லாம் இரவு வேலை செஞ்சிட்டு இருந்தது. என்னன்னா நீங்க லேட்டா சாப்பிட்டது. 10 மணி 10:30க்கு சாப்பிட்டா எப்படி? நீங்க 11 மணி தூங்கினாலும் 2 மணிக்கு பிறகுதான் உங்களோட சமிபாட்டு தொகுதி தூங்கும். இரைப்பை, குடல், சுரப்பிகள், சமிபாட்டு தேவையான சுரப்பி எல்லாம் தூங்கும் 2 மணிக்கு பிறகுதான். அப்ப காலை எழும்புறதுக்கு டயர்டா இருக்கும் சரியா. ஆகவே 7 மணி மகரிக்கையை சாப்பிட்டீங்கன்னு சொல்லிச்சுன்னா நீங்க தூங்க போகக்குள்ள உங்களோட உடல் உறுப்பு எல்லாம் தூங்கிடும், சமிபாடு எல்லாம் முடிஞ்சிடும். 6-7 மணி தின்னு போட்டு 10 மணிக்கும் சாப்பிடுறது இல்லை, பசிக்குதுண்டு. அப்ப பாருங்க எல்லாம் வந்து நான் இதை ஞாபகப்படுத்துறேன். நபிகள் நான் பிறந்த மாதம்ன்ற வகையில நான் ஞாபகப்படுத்துறேன். எல்லாம் சரியான முறையில செஞ்சிருக்காங்க சரிதானே. அந்த 2 விடயங்களும் அதே மாதிரி வயிறு நிறைய சாப்பிடக்கூடாது. அடுத்த ஹதீஸ் வந்து வயிற்ற 3ஆ பிரிச்சு, ஒரு பங்கு என்ன நீர், நீர் தண்ணி, ஒரு பங்கு நீர், ஒரு பங்கு தான் சோறு, ஒரு பங்கு காத்து, இடம் இருக்கணும். போத்தல் நிறைய தண்ணி ஊற்றினா என்ன செய்யும்? குலுங்க கூட தொண்டையில வந்துடும். அதான் ஆக்களுக்கு நான் வருத்தம். என்ன நெஞ்சு பார்த்துது, தொண்டை எரியுது, கேஸ்ட்ரிக் கேஸ்ட்ரிக், யாரை கேட்டாலும் கேஸ்ட்ரிக் தான். சாயந்தரம் மருந்துல யாரை கேட்டாலும் மருந்து எழுதக்கூடிய சொல்லுவா, எனக்கு கேஸ்ட்ரிக் இருக்கு சார், இந்த சீனி வருத்தம் இருக்குன்னு நைட்டு கொள்ளலாம், ப்ரெஷர் இருக்கு, எனக்கு ஹார்ட் வருத்தம் எனக்கு இருக்குன்னா பரவாயில்லை. இது கேஸ்ட்ரிக் இருக்குன்னா அது அதாவது அது ஒரு நோய் இல்லாது, அது தொடர்ச்சியான நோய் இல்லாது. கேஸ்ட்ரிக்ங்கிறது சும்மா இருந்தா போல ஒரு நாளைக்கு வரும், அந்த சப்பித்துங்கிற ஊழுசை அந்த பானியில குடிச்சா சரியாயிரும். இது என்னண்டா எனக்கு தொடர்ந்து கேஸ்ட்ரிக். இதுதான் காரணம். என்ன இடவு இல்லை, ஃபுல்லா சாப்பிட்டு தண்ணியும் குடி தஞ்சு வந்துடும். அதுக்கு மேல யோகட்டையும் திண்டு ஒரு வாழைப்பழத்தையும் திண்டா கபார்ந்து மேலாம் வரும். அப்ப கிளியலாமா? கிளியலாது. கிழிஞ்சா என்ன செய்யும்? மேலாம் வரும். அப்ப இப்படி தாரிக்கும், நிலை குத்தாரிக்கும் 4 மணி நேரம் இருந்து அவளை இறக்கினது புறம் கழியணும் சரியானே. அப்ப வயிறு முட்டை சாப்பிடக்கூடாது. சாப்பாடு நாம என்ன செய்யறோம்னா அப்படி சாப்பிடுறோம், ருசி அரிக்குன்னு போட்டு போட்டு சாப்பிடுறோம். சொதி நெல் அரிக்குன்னு இடியாப்பம் 16 போகுது, 6 இடியாப்பம் சொதி நெல் அரிக்கி ஊத்துப்பாடு சாப்பிடக்கூடாது. அப்ப சாப்பாடை வந்து நீங்க பசிற அளவுக்கு தான் சாப்பிடணும். ருசி அரிக்குன்னு போட்டு சாப்பிடக்கூடாது. சாப்பிட்றதால அந்த மேலதிக உணவால வார அவ்வளவு வருத்தம் வரும் சரியானே. ஆகவே நாம வந்து
சாப்பிட்ற என்னத்துக்கு நம்மளோட கண் பார்க்குது, ஹார்ட் வேலை செய்யுது, சின்ன சின்ன வேலை, அதுக்கு தான் சாப்பிடணும். நாம போய் பெரிய வரம்பு செதுக்கி கொல்லி கொத்தி உடுப்பு கையால் கசைக்கு கழுவி ஆட்டை பிடிக்காம நடந்து போற கிலோமீட்டர் கணக்குல இது ஒன்றும் கிடையாது. அப்ப நாம சாப்பிட்ற உணவு வந்து அதுக்குரிய அளவு சாப்பிட்டா போதும். அவர் அசைவுக்கு ஏற்ற மாதிரி சிறிய அளவு சாப்பிட்டா போதும். அதிக அளவு இந்த மாப்பண்டம், சோறு, இடியப்பம் குறைச்சிட்டு மரக்கறி அதுகளை சாப்பிடணும். இன்னைக்கு உணவு தட்டு பாருங்க, அரசாங்கம் உணவு தட்டு அழகான உடல் அமைப்புக்கு அளவாக சாப்பிடணும். இங்க இதுல வந்து அரைவாசிக்கு பாருங்க, அரைவாசிக்கு என்ன இருக்கு? மரக்கறி. பாருங்க எத்தனை வகையான மரக்கறி, 4 மரக்கறி இருக்கு. லேசா கிடைக்கக்கூடிய புரதம். பருப்பு கறி டெய்லி ஆக்குங்க வீட்டுல. பருப்பு லாபமானது, புரதம் இருக்கு, அதுல மலச்சிக்கலுக்குரிய நார்ச்சத்து இருக்கு. பருப்பு கறி சிங்களாக்கள் சாப்பாடு டெய்லி பருப்பு இருக்கு. அது புரதம், தானியம் புரதம். நாம விலங்கு புரதம் தந்துங்கிற ஆடு, மாடு, கோழி, மீன், இறைச்சி இதான் சாப்பிடுறோம். பருப்பால கேஸ்டிக் வரல. அப்ப சிங்கள ஜனத்துக்கு எல்லாம் கேஸ்டிக்கா வருது. இது கேஸ்டிக் எல்லாத்துக்கும் கொண்டு நம்ம அங்க கேஸ்டிக் அங்க ஓட்டிக்கோம். டைமுக்கு சாப்பிடாதாலாம் கேஸ்டிக் வர. வெண்ணெய் சாப்பாடால கேஸ்டிக் வரல. வெண்ணெய் சாப்பாடு வந்து கேஸ்டிக் வரல. டைமுக்கு சாப்பிடாதால. டைமுக்கு சாப்பிட்றால் ஒரு கோழியை மொத்தமா பொறிச்சு தின்றாலும் கேஸ்டிக் வராது. டைமுக்கு திங்காதால் ஒரு முட்டை பொரியலை தின்றாலும் கேஸ்டிக் தான். ஒரு பெட்டிஷை தின்றாலும் கேஸ்டிக் தான். டைமுக்கு சாப்பிடாதால். ஆகவே கேஸ்டிக் வாரது வந்து அந்த பெட்டிஷை திண்டு ஒரு பொரியலை திண்டு வரல. காலை சாப்பாடு ஏழியா சாப்பிடாதாலும் வாரு. சரி, அவங்க பாருங்க இப்படி இருக்கணும் உணவு தட்டு. வல்லார அல்ல ஒரு சம்பல் அல்ல ஒரு கீரை கறி, பீட்ரூட் கறி, இஞ்சால போஞ்சி, இஞ்சால பருப்பு, இஞ்சால மீன் துண்டு, ஒரு கிழங்கு, அரைவாசிக்கல கறி. இப்படி சாப்பிட்டா நம்மளுக்கு நித்திர வராது. பகல் சாப்பாடு அடிச்சா அசர் தொழுவையும் இல்லை, நித்திராம்பு. அப்ப இப்படி சாப்பிட்டா உங்களை நீங்க எழும்பிடுவீங்க, உற்சாகமா இருப்பீங்க. ஆகவே உணவு தட்டு இப்படி இருக்கணும். இப்படி சமைக்கிறதுக்கு விட்ட நேரம் இல்லை. அடுத்த பிரச்சனை இந்த 4 கறியாக்க நேரம் இல்லை பொம்பளைகளுக்கு. இதான் அடுத்த பிரச்சனை. அப்ப 4 கறி ஒரு கறி ஆக்கலாம். மெயின் கறி என்ன? கோழி, இல்லாட்டி இறைச்சி, இல்லாட்டி மீன், இல்லாட்டி முட்டை. இப்ப 4 கறி ஆக்குற பிரச்சனை. இப்ப 4 கறி எப்படி ஆக்க தேவையில்லை. 4 வீட்டு கறி கோப்பம் மாறுங்க, விளக்க முடிஞ்சு. பக்கத்து வீட்டுக்கு ஒரு சுண்டலை கொடுங்க, அங்க இருந்து ஒரு மரக்கறி வரும். நீங்க இன்னொரு இடத்துல இன்னொரு கறியை கொடுங்க, அங்க இருந்து இன்னொன்று வரும். வந்தா 4 கறி. இப்ப இருக்கிற காலத்துக்கு அப்படித்தான் செய்யணும். ஏன்னா எல்லாரும் பிஸி. இப்ப பெண்கள் எல்லாம் வந்து படிக்க தோணிட்டாங்க. பழைய காலத்துல வந்து பெண்கள் வீட்டு இருந்தாங்க ஃபுல்லா, ஆண்கள் மட்டும்தான் தொழிலுக்கு போனேன். அப்ப பெண்கள் வீட்டு இருந்து 4-5 கறி ஆக்கினாங்க. என்ன இலைக்கறி அந்த பக்கம் நேரம் இருக்கு, சின்ன மீன் வாங்கி வெட்டி கறியாக்க நேரம் இருக்கு. இப்ப வந்து பெண்கள் டீமும் வந்து வேலைக்கு போகுது. அதால வந்து உம்மம்மா மாதிரி தான் விட்ட வேலை. ஆகவே நாங்க இப்படி ஒரு செட்டப்பை செய்து என்ன ஒரு கறியை கூட ஆக்கி நம்முடைய சொந்தங்களுக்குள்ள கறி கோப்பம் மாறக்குள்ள எப்படி நாம ஒரு 3-4 கறி எல்லாரும் சாப்பிடக்கூடிய செட்டப் ஒன்று வரும். மரக்கறிகளை மாறுங்க. மெயின் கறியை எல்லாரும் ஆக்கினாலும் என்ன, மெயின் இறைச்சி கறி, மீன் கறியை மெயின் ஆக்கினாலும் மரக்கறிகள் இருக்குதானே, அதுகளை வந்து கீரைக்கறி, மரக்கறி, இலைக்கறிகளை வந்து 2 மாறுங்க. 2 பேருக்கு மாறினீங்கன்னா உங்களுக்கு 2 கறி வரக்குள்ள வந்து நம்மளுக்கு எந்த ஒரு சுமை ஒன்று வராது. அப்ப உணவு தட்டும் வந்து எல்லாம் கொண்ட ஒரு உணவா வரும். ஆகவே நான் சொன்ன மாதிரி வயிறு நிறைய முட்டை சாப்பிடாங்க, பெஸ்ட்டுக்கு கறிகளை சாப்பிடுங்க, பழங்களை சாப்பிடுங்க, தண்ணியை குடிங்க, அதுக்கு பிறகு சோறை சாப்பிடுங்க. அப்ப சோறு எடுக்கிற அளவு குறைஞ்சிடும். கறிகள் அதிகமா சாப்பிடலாம். சரியானே? பெஸ்ட்டுக்கு தண்ணியும் குடிங்க. அப்ப உங்களுக்கு கூட சாப்பிட மாட்டீங்க. சாப்பாடை குறைக்கணும். இல்லைண்டா இப்ப இருக்கிற பெரிய சவால் இந்த கிளினிக்கிற நோக்கம் என்ன? தொற்றா நோய் கூட, ஆக்களுக்கெல்லாம் உடல் பருமன் கூட, சீனி கூட, பிரஷர் கூட, ஹார்ட் அட்டாக், கொலஸ்ட்ரால், திடீர் மரணம். அன்றைக்கு ஒரு மரணம், திடீர் மரணம். என்ன இப்ப நாம எவ்வளவு உலகத்துல எவ்வளவு விஷயங்களை தேடி சந்தோஷமா வாழணும்னு சொல்லி முயற்சி செய்து அந்த வாழ்க்கையை அனுபவிக்காமக்கு வேலியாவே நாங்க மரணிக்கக்கூடிய ஒரு நிலையில வருது. காரணம் வந்து அல்லாட ஏற்பாடுதான். ஆனா நம்மளுக்கு அறிவு இருக்குத்தானே. என்ன ஒரு காரணத்தோடான மரணம் பெறுது, சும்மா மரணம் பெறல. மாரடைப்புன்னு சொல்லி கண்டுபிடிக்காங்க, கொலஸ்ட்ரால் கூட. அப்ப அந்த உணவு தான் மெயின் காரணம். எங்களோட உடற்பருமன்களை வந்து அந்த உரிய அளவு கொஞ்சம் அளந்து செல்ற அந்த உடற்பருமனை குறைக்கணும். சரியான உடற்பருமன் வந்து நம்ம உயரத்துக்கு ஏற்ற மாதிரி உடற்பருமனை குறைக்கணும். நம்மட சாய்ந்த மரத்துல உடற்பருமன், மிகையான உடற்பருமன் தான் முதலாவது காரணியா இருக்கு.
இந்த ஹார்ட் அட்டாக் வாரத்துல மிகையான உடற்பருமன் தான் முதலாவது, ரெண்டாவது சீனி, மூணாவது இதுக்கு ப்ரெஷர், மற்ற கொலஸ்ட்ரால் இப்படி வருது. அப்ப நாங்க எங்களோட உணவு தான் பிரதானம். இந்த நான் சொல்ற எவ்வளவு வருத்தம் என்ன உணவு என்ன உப்புற அளவு. இப்ப ப்ரெஷருக்கு பிரதான காரணம் உப்பு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உப்பு எப்படி பாவிச்சிருக்காங்க? சாப்பிட போறதுக்கு முதல்ல உப்பை தொட்டு நாக்குல படுத்திட்டு சாப்பிட்டு முடிஞ்சது ஒரு உப்பை தொட்டு வச்சு எவ்வளவு தான் உப்பு பேக்கு கணக்குல கரைச்சி ஊத்தி தொட்டு பார்த்து கறி உப்பெல்லாம் ஊத்தி சமைக்கல. உப்பை நாக்குல வச்ச உடனே சமிபாட்டு நொதியங்கள் எல்லாம் கூட சுரக்குமா, உணவு சமிபாட லேசாக்கும். உணவு சமிபாடு நீங்க சாப்பிட்டு முடிய உணவு லேசா செமிக்கும். சாப்பிட்டதுக்கு பிறகு உப்பை தொட்டு வச்சா உணவு சமிபாடு இன்னும் இலகுவா நடக்கும். ஆகவே சமிபாட்டையும் ஒழுங்குபடுத்துது, உப்புற அளவும் குறையும். சரியானே? இப்படி எங்களோட உணவு வழக்கங்களை இந்த மாதத்திலிருந்து நாங்க கொஞ்சம் மாற்றி அமைச்சு என்ன வயிறு முட்டை சாப்பிடாமக்கு 1/3 பங்கு சாப்பிடுங்க. காலை சாப்பாடையும் மகரிக்கும் சாப்பிடுங்க. பகல் சாப்பாடு விடுங்க. பகல் சாப்பாடு விட்டீங்கன்னா நீங்க உற்சாகம் அரிப்பீங்க. பகல் தூக்கம் பாடுறது குறையும். சரியா? பகல் தூக்கம் கூடாது. பகல் தூக்கம் தான் கூட நோய்களுக்கு காரணம். ஆகவே பகல் தூக்கத்தை குறைங்க. அப்படி தூங்குறாலும் லுகருக்கு முதல்ல உள்ள சின்ன தூக்கம், அந்த குட்டி தூக்கம் தான் தூங்கணும். ஒரு 30 நிமிஷம் 40 நிமிஷம் லுகர் தொழுகைக்கு முதல் உள்ள தூக்கம். ஆகவே அப்படி ஏலாட்டி சாப்பாட்டுக்கு பிறகு தூங்குற வேலை, அந்த பகலைக்கு தூங்குறது அது சரி வராது. அப்ப அது சாப்பிடாட்டி தான் தூக்கம் வராது. சாப்பிட்டா நித்திர வரும் கட்டாயம். பகல் சாப்பாடு சாப்பிட்றாங்க நித்திர வருது. ஆகவே அந்த பகல் சாப்பாடை விடுங்க. 2 நேரம் சாப்பிடுங்க. உங்களோட எல்லாம் குறையும். சீனி குறையும், ப்ரெஷர் குறையும், கொலஸ்ட்ரால் குறையும். உங்களோட உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி கூட வரும். சரியானே? நோய்கள் வார வீதம் குறைய வரும். இந்த கேட்டு விடைபெறுகின்றேன். இதை நீங்க பிராக்டிஸ்ல இருக்கணும். அப்ப கேட்டு போய் திருப்பி மீண்டும் பழைய மாதிரி செய்யப்படா, இதை மாற்றி அமைக்கணும். கேட்டு பொறுமையா இருந்த விஷயங்களை செவிமடுத்ததுக்காக நன்றி கூறுகிறேன். இந்த விடயங்களை உங்களோட வீட்டவாராக்களுக்கும் உங்களோட விஷயங்களை எத்தி வைக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறும். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். இது அனுப்பிடுங்க.